ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நமக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபின்ச்சஸ்க்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுத்தா பேர்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், முக்கியமாக முட்டை வைக்கிற டைமில் என்ன ஃபுட் கொடுத்தா பேர்டு வந்து வீக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபின்ச்சஸ் வளர்க்க போகிறோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஃபின்ச்சஸை ரொம்பவே டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன பேர்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டை கொடுத்து அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணணும். ஸோ ஃபின்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ப்ரீடிங் டைமில் ரொம்பவுமே வீக் ஆகிடும், முக்கியமாக ஃபீமேல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பேர்டை நல்லாவே சர்வை பண்ண வைக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கேஜில் தினை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தினை மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் சீட் மிக்ஸ்னே இருக்குது. ஸோ அதை வைங்க. அப்படி இல்லைனா கூட நெல், அப்படி இல்லைனா குதிரைவாளி. ஸோ இது மாதிரி எதனா கலந்து வைக்கும் போது பேர்ட் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபுட் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஷெல் தான். ஸோ ஃபின்ச்சஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட் பார்த்திங்கன்னா எக்ஷெல் அண்டு எக்கு தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஷெல் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஜில் இருக்கும். ஸோ பேர்டுமே நல்லாவே சாப்பிடும். சில பேர்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஷெல் சாப்பிடாது. ஸோ அது மாதிரி இருக்க பேர்டுக்கெலாம் நான் எந்த மாதிரி தருவேன்னா, இது மாதிரி எக்ஷெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதேமாதிரி நீங்கள் எக்ஷெல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேஜில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை நல்லாவே வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஜில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அது மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இது மாதிரி எக்ஷெல் நல்லாவே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை பவுடர் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிடுவேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ பவுடர் மாதிரி நான் அரைச்சி வச்சுருவேன். ஸோ இது எப்படி நம்ம எதுக்காக இது மாதிரி அரைச்சி வைக்கிறோன்னா, நம்ம ஃபுட் கொடுக்கும் போது இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா பேர்ட் நல்லாவே சாப்பிடும். ஸோ நான் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு இது மாதிரி தான் ஒரு பவுடர் கிடைக்கும். நம்ம அதை அரைச்சி வச்சுட்டோம்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஷெல் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனவா மீன் ஓடோட இது கூட நான் நல்லா எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வைப்பேன். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டோம், பவுடரும் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம எக் ஃபுட்டில் கலந்து கொடுத்துடலாம். ஸோ எக் ஃபுட் வந்து நான் எப்படி மேட் பண்ணுவேன்னா, ஸோ இது மாதிரி ஒரு பாயில்டு எக் எடுத்துருவேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 3 பேர் ஃபின்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ 3 பேருக்கு இந்த ஒரு பாயில்டு எக்கே ஓகே தான். ஸோ அதனால தான் ஒரு பாயில்டு எக் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு நல்லா சீவிடுவேன். சீவிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஃபின்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இன்டேக் எடுக்க முடியும். சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து பாயில்டு எக் அப்படியே வச்சுருவாங்க, எடுக்கும். பட் ஆனால் எனக்கு இது மாதிரி கொடுக்கும் போது தான் நல்லாவே வந்து ஃபீடிங் எடுக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ எக்ஷெல் பவுடர். ஸோ அதுதான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால என்னென்னா, நம்மளுக்கு எக்ஷெல் சாப்பிட்லன்னா கூட இது மாதிரி அரைச்சி கொடுக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் நன்மைகள் நல்லாவே இருக்குது. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பேர்டும் வந்து இன்டேக் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது மாதிரி எக்ஷெல் அரைச்சி கொடுக்கும்போது பேர்ட் நல்லாவே சாப்பிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ரஸ்க்கு வைப்பாங்க. நானுமே ரஸ்க்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே பேர்டு எடுக்கும். பட் இது மாதிரி நம்ம அரைச்சி கொடுக்கும் போது பேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கிடைக்கும். ஸோ நம்ம பேர்ட்ஸ்க்குமே வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேர்டு வந்து நல்லாவே சாப்பிடும். ஏன்னா ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் அது அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மீல் வார்ம்ஸ் அண்ட் எக், இது மாதிரி எக்கு கொடுத்தா தான் சாப்பிடும். ஸோ நம்மக்கிட்ட மீல் வார்ம்ஸ் பெருசாக நான் எதுவும் அது வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேட் பண்ணல. ஸோ அதனால தான் எக்ஷெல் எப்பவுமே கொடுத்துருவோம். அதே மாதிரி எக் ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கொடுத்துருவேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபின்ச்சஸோட வீடியோவுமே அப்லோட் பண்ணலான்ற பிளானில் தான் இருக்கேன். பட் 3 பேர்ஸ் தான் இருக்குது. பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸை பற்றியுமே ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம். நம்ம சேனலில் ஃபின்ச்சஸோட லவர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆர்டின் மட்டும் போட்டு பாருங்கள் கமெண்ட்டில். ஸோ நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல் எவ்வளோ பேர் ஃபின்ச்சஸ் பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஷெல் கொடுத்து அதே மாதிரி எக் ஃபுட் கொடுத்து நம்ம ஃபுட்டை நல்லா மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுக்கு 5லேருந்து 6 எக்ஸ்லாம் வைக்கும். ஸோ ஃபின்ச்சஸ் நார்மலாகவே ஒரு 5 எக்ஸ் கிட்ட வைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபுட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கோதுமையில் நல்லா ஊற வச்சு கொடுத்துருங்க. ஸோ நல்லாவே பேர்ட் சாப்பிடும். அதே மாதிரி நம்ம வெஜ்ஜீஸில் பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொடுக்கலாம். ஸோ பீட்ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீவிடுங்க. ஸோ சீவிட்டு சின்னதாக வச்சா மட்டும்தான் ஃபின்ச்சஸால் ஈஸியாக இன்டேக் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ்க்கு கொடுக்க போகிறோன்னா கண்டிப்பாக சீவிடுங்க. ஸோ அதுக்கிட்டேருந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா இது மாதிரி வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுக்கணும். ஸோ ஹெல்த்தி ஃபுட் கொடுத்தா மட்டும்தான் பேர்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எக் வைக்கும் போதும் பேர்டு எந்த ஒரு அடியும் படாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் லீவ்ஸ் கொடுக்கலாம். க்ரீன் லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொடுக்கலாம், புதினா கொடுக்கலாம். நான் இந்த வாட்டி முருங்கீரை வச்சுருந்தேன். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பேர்டு வந்து நெஸ்டிங் பண்ணுற டைமோ இல்லை நீங்கள் நெஸ்டிங் ப்ரீடிங் போட்டிருக்கீங்கன்னா இது மாதிரி ஃபுட் வைக்காதீங்க. கண்டிப்பாக அதை எடுத்து ஃபீட் நெஸ்டிங் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ எல்லா பேர்ட்ஸுமே கொடுங்க. நான் கண்டிப்பாக ஃபின்ச்சஸ், பஜ்ஜீஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டே இருக்கிற ஃபின்ச்சஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
சில் கிளைமேட்டில் பேர்ட்ஸை வந்து வைக்காதீங்க. இங்கே கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பல்ப் இருந்துச்சுன்னா பல்ப்பு போட்டு வைங்க. ஃபின்ச்சஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டும் கொஞ்சம் இடம் வார்மாக இருந்தால் மட்டும் தான் நல்லாவே ப்ரீட் ஆகும். இல்லைனா அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட் வீக் ஆகிடும். முக்கியமாக வந்து நம்மளுக்கு அடி போட்டுரும். ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் அடி போட்டுரும் மீன்ஸ் டெத் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் நல்லாவே பார்த்துக்கோங்க. என்கிட்டயும் ஒரு 3 பேர் ஃபின்ச்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அதோட அப்டேட்டும் போடுறேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.